எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு அடுத்த பேட்சாவது பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா அந்த ஒரு பேட்ச் தான், அது முடிஞ்சிட்டா நீங்கள் தான் சொன்னாங்க. சரி அடுத்தது நாம் தான் ஸ்டெச் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பேட்சை முடிஞ்சிட்டா அதுக்கு அடுத்த பேட்சுன்னாங்க. சரி அடுத்தது நாம் தான் போய் ஸ்டெச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் உன்னை கவனித்தேன், இந்த ஆஷ் கலர் ஸ்லீவை பாருங்கள், நல்லா சாலிடாக இருந்த மனுஷங்க காலையில் எங்கள் கூட தான் வந்தார். இப்போ அச்ச வெயிலில் சும்மா செமி சாலிடாக ஆகிட்டார். காலில் அச்ச வெயில் மதியம் 3:30 வரைக்கும் விடல, சும்மா எனர்ஜியை ஸ்டாப் போட்டு சக் பண்ணிகிட்டு இருக்குது. அஃபிஷியல் சொல்லிட்டாரு அடுத்தது நீங்கள் தான்னு. சரி டென்ட்டுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுவே அடையார் பேக்கரி அவன் மாதிரி அவ்வளோ சூடாக இருக்குது. Kaya, food is mending, it's too hot, chavanta coating, time is up, bad light weather. 60 பேரில் கடைசி 3 பேர் நாங்கள் தான் 10வது பேட்சாக உள்ளே இறங்குறோம். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. 500 மீட்டர் ரன்னிங் முடிஞ்சோன்னே ஓவர் ஹெட் டம்பிள் ஸ்நாட்ச் 20 kg, பாக்ஸ் ஜம்ப் பர்ஃபீஸ். ரெஃப்ரி இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் நீங்கள் இன்டர்நேஷ்னலில் தான் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால், சார் இப்படிலாம் ஜம்ப் பண்ணக்கூடாது, கோயிந்தா போடுற மாதிரி இந்த சைடு தான் படுக்கணுன்ட்டாரு. அப்புறம் ஸ்பாட்டில் டெக்னிக்கை மாற்றி ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுத்து. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். அடுத்தது 80 கிலோ டெட் லிஃப்ட்டை 30 தடவை தூக்கணும். டெட் லிஃப்ட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணலாமா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. இடுப்பில் பெல்ட் போடலாமா? இல்லைங்க. இல்ல. எதுவுமே போடாமல் 30 தடவை பண்ணால் என் முதுகு என்னங்க ஆகும்? ஏதோ பேசுகிறாங்கன்னு தெரியுது, ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு தான் புரியல. காதெல்லாம் அடைச்சி போயிட்டுருக்குங்க. ஹைப்பர் கிளிசேமியா கண்டிஷன், வாய் வறண்டு கண்ணு மங்கலாகி கடைசியில் காது கேட்காம போயிடும். ஆஸ் அ பவர் லிஃப்டராக டெட் லிஃப்ட் ஈவெண்ட்டு கூட நான் கம்ப்ளீட் பண்ணலைன்னா அது எனக்கு மான பிரச்சனை. அதனால் எப்படியோ கத்தி கதறி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் டம்பிள் புஷ் ப்ரெஸ், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டோம். லஞ்சஸ், வாக் அண்ட் வால் பால் த்ரோஸ் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்னோடய கண்டிஷன் ரொம்பவே புவராக இருந்தது, சுத்தமாக கண்ணு தெரியல. ஐ எம் a victim of my physical condition. Sorry guys to disappoint you all. என்னோடய ஃபேமிலி சிச்சுவேஷனையும் நான் மைண்டில் வைக்கணும். ஐ எம் த பிரெட் வின்னர் ஆஃப் மை ஃபேமிலி. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்கிறது? இதில் பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, decades of my sports life I returned back to my home without medal. என்னோட காம்படிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு லெசனாக இருந்திருக்கும். வேக்கப் டு த ரியாலிட்டி, சேஞ்ச் யுவர் மென்டாலிட்டி, இல்லை வாழ்க்கையில் வரும் ஃபெட்டாலிட்டி. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த தண்டனை கொடுத்தார். அது ஏன் புரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ட்ரை பண்ணல. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் a reason. அதை நான் நம்புறேன். எனிவே லைஃப் கோஸ் ஆன்.